மும்பையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் பயங்கரம் நடந்து ஓராண்டு நிறைவடைய உள்ளது. இந்த தாக்குதலில் வெளிநாட்டினர் உட்பட 166 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் தொடர்புடைய பாகிஸ்தானியர் மீது அந்நாடு இதுவரை முறையான நடவடிக்கை எடுக்காத நிலையில் இந்தியாவில் மீண்டும் மும்பை பாணி தாக்குதல் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் கூறியுள்ளார். இதேபோன்ற தாக்குதல்கள் மறுபடியும் நடக்கலாம் என்று வெளிநாட்டு உளவு நிறுவனங்கள் எச்சரித்துள்ள நிலையில் அதுபோன்ற நிலையை துரிதமாகவும் வலுவாகவும் திறமையுடனும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாக சிதம்பரம் கூறியுள்ளார். My assessment is the threat level remains the same since 26/11. It has not diminished, nor has it enhanced. If there is another terror threat or a terror attack of the kind that we saw on 26/11, India's response will be swift and decisive. மும்பையில் நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் மீதும் மூளையாக செயல்பட்டவர்கள் மீதும் பாகிஸ்தான் தீவிர நடவடிக்கை எதுவும் எடுக்காதது குறித்து இந்தியா தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகிறது. That even if they wish to take action against the masterminds of 26/11, they perhaps do not have the capacity to take action. Now that incapacity could encourage some wild elements, some rogue elements to become adventurous. மும்பை தாக்குதல் வழக்கு தொடர்பாக பாகிஸ்தான் உறுதியான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் எதையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளது இந்தியா. இனி நடக்கும் சதி திட்டங்களில் பாகிஸ்தான் தரப்பில்தான் அதிக உயிரிழப்பும் சேதமும் ஏற்படும் என்ற வகையில் நம் பாதுகாப்பு படையினர் முழு உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.